அக்கா சில்க் ஃபார்ம்லாம் இருக்கும் நீங்கள் அந்த மெஷின் தான் சொன்னீங்களா சில்க் ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கீழே இருந்து மேலே முடியும் யூடியூப் ஆமாம் கீழே இருந்து மேலே எல்லாம் இருப்பாங்க சரி கீழே அந்த இடத்துல இருக்குன்றாங்க இல்லை அந்த ரூம் போயிட்டு வந்தோம் அது மட்டும் தானே சரி ஓகே ஓகே ஏன்டா ஏதாவது தெரியுதா நான் 10th படிச்சிருக்கோம் சிம்பிள் பெண்டுலம் the length of the pendulum பொறுத்து அது to and fro motion வந்து டிஃபர் ஆகுது அதேதான் இங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து லெந்த் கம்மி அதிகமா இருக்கு அப்படியே போக போக அந்த லெந்த் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணிட்டே வரோம் இது எல்லாத்துக்குமே காமனா ஒரே ஸ்பீடு கொடுக்குறேன் இப்போ பாத்தீங்கன்னா லெந்த் அதிகமா இருக்கோட போயிட்டு அந்த to and fro motion வந்து அதிகமா இருக்கும் கம்பேர்ட் டு ஷார்ட்டஸ்ட் ஒன் சோ நமக்கு வந்து ஸ்னேக் மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும் அது நம்ம ஸ்பீடும் ஒரு ஸ்பீட் காமன் தான் லெந்த் த்ரெட்டோட டிஃபரன்ஸ் தான் அந்த to and fro motion வந்து டிஃபர் பண்ணுதுங்க ஓகே ஓகே இது வந்து Pythagoras theorem like a square plus b square is equal to c square அந்த ஃபார்முலா வந்து ப்ரூவ்ட் இது அந்த இன்ஃபினிட்டி வெல் இப்போ இது வந்து பார்க்கறதுக்கு நமக்கு டெப்த் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா இந்த ஃப்ளோர்ல வந்து கிளாஸ் இருக்கு எந்த ஹோலும் கிடையாது இந்த கிளாஸ் மேல இருக்கிற கிளாஸும் கீழ இருக்கிற கிளாஸோட டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு அப்படி டெப்த் அதிகமா இருக்கிற மாதிரி காமிக்குது ஆனா ஒரு ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் நானும் கொஞ்சம் உள்ள வந்து டீப்பா தோண்டி தான் இது பண்ணிருக்காங்கன்னு நினைச்சேன் பட் ஆனா அப்படி இல்லை ஆப்டிக்கல் இலூஷன் எல்லா ஆங்கிள்ல இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் டிடிங் இங்கிருந்து பார்க்க வேற ரூம் மாதிரி இருக்கு அதே இது இங்கேருந்து பார்க்கவும் ஒரு மாதிரி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இலூஷன் தான் போய்கிட்டே இருக்குது ஓகே நியூட்டன் தேர்ட் லா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction இந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு பால் இது பண்ணா ஒரே பால் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகே ரெண்டு பால் அடிச்சோம்னா ரெண்டு பால் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஹெடான் பிளேட் இப்போ யாராவது அதுல போயிட்டு தலையை குத்தினா அவங்க தலை மட்டும் தெரியும் அவங்களோட உடம்பு மறைஞ்சிரும் அப்படியா உள்ள இது வந்து கார்ட்போர்ட்ல வந்து கிளாஸ் ஃபிட் பண்ணிருக்கோம் சோ இதோட ஃப்ரேம் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும் சோ நம்ம வந்து நம்ம உடம்பு மறைஞ்சிரும் தலை மட்டும் இருக்கிற மாதிரி ஆடா டேய் வர நீ இரு நான் அந்த பக்கம் வரேன் என்ன ஓ அவ்வளவுதான் இருக்குது சவுண்டுக்கு வந்து கலர் மாறுங்களா ஓகே இப்போ இது வந்து சவுண்ட் இஸ் ட்ரான்ஸ்மிட்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் ஓகே யாமாடா கட்டி பயமா இருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இது வந்து லைவ் வார்ம்ஸ் இது வந்து தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் வார்ம்ஸ் ஆமா உயிரோட இருக்கு தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் வார்ம்ஸ் தொட்டு பார்க்கலாம்ல ஓ சாஃப்டா இருக்கு ரொம்ப கையில் போடுறதே நல்லா இருக்கு இதனோட லைஃப் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா 10,000 டைம்ஸ் ஒரு பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகே ஸ்டார்டிங்லேருந்து இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் வார்ம்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த பட்டுப்புழு இதில் இருந்தால் பட்டு ஃபுல்லாக எடுப்பாங்க இதுதான் பட்டுப்புழு இதுதான் வந்து இதனோட சலைவால இருந்து அந்த சில்க் வரும் ஓகே ரொம்பவே இதுவே சாஃப்டாக இருக்கும் ஒரு சில்க் சாரிக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் வார்ம்ஸ் பட்டுப்புழு யூஸ் பண்ணுறோம் அதாவது ஒரு சில்க் சாரி நம்ம கட்டுறதுனா 6000லேருந்து 6500 பட்டுப்புழுக்களை கொண்டா தான் அந்த ஒரு சில்க் சாரி மேக் பண்ணுறது ஓகே அந்த டேட்டா இப்போ எவ்வளோ கிராம் ஆஃப் சேலம் ராசியம் கும்பகோணம் சாரிக்கு எவ்வளோ கிராம்ஸ் இருக்குங்க ஏற்காட்டிலே வசிக்கிற மக்கள் அவங்களா வந்து இதை பில்ட் பண்ணியிருக்காங்களாமா இது இந்த செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது அந்த சில்க் ஃபார்ம் சொல்லியிருந்தேன்ல உள்ள அதுக்குள்ளேயே தான் இந்த இதுவும் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட்டாக குளோபு வேறு ஏதோ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதான் நெக்ஸ்ட் போய் பார்க்கலாம் இந்த ஹட்டை வேணால் பாருங்கள் ரொம்ப க்ளோஸ்அப்பில் இருக்குண்ணா நல்லா இதே ஹைட்டில் தான் அவங்க வந்து இப்படி தான் ஓப்பன் பண்ணுறாங்க இதே மாதிரி தான் அவங்க வீடு இருக்குன்னாங்க உள்ளே போய் பார்த்தா இந்த மாதிரி ஹவுஸ்குள்ளே தான் வந்து ஏற்காடு மலைவாழ் மக்கள்லாம் இன்னமும் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படி தான் இந்த சிஸ்டர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க கேஷ் இந்த சில்க் ஃபார்மே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளோப் இருக்குது ரொட்டேட் பண்ணலாம் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி இங்கே எதுக்கான டைமெல்லாம் பார்த்துக்கலாம் நாங்கள் எங்கேயோ ஒவ்வொரு கண்ட்ரியில் என்னென்ன டைம் இருக்குதுன்னு கீழேயே ஃபுல்லாக இந்த இடத்துல பார்க்கலாம் நல்லாயிருக்கு இப்போ நம்ம ஊரில் இந்த டைம் வச்சு செட் பண்ணால்
ஆப்போசிட்டில் அந்த ஊர் என்ன டைம் இருக்குன்னு தெரியும். இப்போ இந்தியாவில் வந்து 2 மணின்னு கீழே செட் பண்ணி பார்த்தா அந்த பக்கம் என்ன டைம்ன்றதை பார்க்கலாம். ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு போங்க. ரொம்பவே அதிகமான சார்ஜ் இல்லை. நான் இனிஷியலாக ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன். 50 ருபீஸுக்கு அந்த வித் விஆரோட எனது அண்டர் வாட்டர் விஆரோட ரொம்பவே அண்டர் வாட்டர் விஆர் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் அரௌண்ட் உங்களுக்கு அதில் இருக்குன்னு நினைக்கிறேன். 15 to 20 மினிட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது 10க்கு இதெல்லாம் உங்களுக்கு இத்தனை ஐட்டம் இருக்குது. சில்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரில் நீங்கள் தொட்டே பார்க்கலாம். அந்த மாதிரி சில்க்கெலாம் நீங்கள் பட்டு புழுவெல்லாம் தொட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. கொஞ்சம் ரஸ்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாக அந்த இடம். சரி, நெக்ஸ்ட் ஒன்று இருக்குது, அதையும் போய் பார்ப்போம். ஸோ டூரிசம் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாதனால தான் இங்கே க்ரௌட் இல்லை. இல்லைனா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே இருக்கும். ஏற்காடு எப்போயுமே கொஞ்சம் பிஸியான டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். பட் எப்போ தான் இந்த பாஸ்லாம் இங்கேயும் கேன்சல் பண்ணி ஃபுல்லாக ப்ராப்பராக டூரிசம் இந்தியாவில் ஓப்பன் பண்ணுவாங்க தெரில. கொரோனா யாரையும் விடாது போல். ஃபுல்லாக கூண்டு ஒரு பக்கம் இருக்குது, கிளி ஒரு பக்கம் இருக்குது. ஃபாஸ்ட்டாக சுற்றும்போது கூண்டும் கிளியும், கிளி வந்து கூண்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. யா, குழந்தையவே மாற்றிட்டீங்களடா அம்மா. சரி, நெக்ஸ்ட்டு சார்ஜ் வேறு இல்லை, அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது நமக்கு. சரி வாடா, நெக்ஸ்ட்டு என் குளோபில் ஃபோட்டோ எடுக்கணுமா? அப்புறம் இதான் சொன்னாங்க அந்த சவுண்டு. இந்த பக்கம் பேசினா அந்த பக்கம் நல்லா மெதுவாக பேசினாலே சவுண்டு எச்சா கேட்கணுன்னாங்க. நான் இப்போ மெதுவாக பேசி பார்க்குறேன். கேஸ் சார்ஜ் இல்லை, அதனால் கட் ஆயிடுச்சு. சரி, இப்போ பேச போகிறான். அவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரில, கேட்போம். டே ஏதாவது சொல்கிறா, திரும்பின்னு சொல்கிறான். ஏன்னா என்ன பார்த்துட்டு இருக்கிற? அந்த பேரபோலிக்கு பார்த்துல திரும்பி அந்த ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோல் வழியாக பேசு. ஸோ இந்த ஹோல் வழியா சொல்கிறா, நீ என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோன்னு சொல்கிறடா, வேறு ஏதாவது சொல்லு. அண்ணாவா? ஃபஸ்ட் டைமு. என்னது தூம் தூமா? என்னது டேய்? அதெல்லாம் வேணாம்டா, அண்ணன்டா. இப்போ தானே அண்ணனுக்கு கூப்பிட்டேன். சரி, நெக்ஸ்ட்டு நான் தான் பேசுகிறேன், கேட்குதான்னு சொல்லு. பேரபோலிக் டிஷ்ஷஸ் சூப்பராக கேட்குது. நான் ரொம்ப மெதுவாக இந்த ஹோலில் பேசினேன். அப்படியே அந்த பேரபோலிக் டிஷ் அந்த அவ்வளோ தூரமாக இருக்குது. நீங்களே பாருங்கள், நீங்கள் மெதுவாக பேசினாலும் அங்கே கிளியராக கேட்குது அவனுக்கு. அதே மாதிரி அவன் அந்த பக்கம் என்ன பேசணும்னு அது எனக்கு பக்கா கிளியராக கேட்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், இது டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே நம்ம பார்க்காதெல்லாம் புதுசாக இங்கே அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. 30 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். நீட்டாக வந்து பார்த்துட்டு போகலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஏற்காட்டில் புதுசாக ஆரம்பிச்சிருக்குது இது பேர் சில்க் ஃபார்ம். அதுக்கு பக்கத்துலேயே அந்த எக்ஸ்ட்ரா அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த குளோப் ஆகட்டும், அந்த வேவ் மோஷன் ஆகட்டும், இந்த பேராபோலிக் டிஷ் ஆகட்டும், இதெல்லாம் நிறையா புதுசாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்தால் ட்ரை பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வேறு ஏதோ பகோடா வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே ஏதோ போய் பார்க்கலாம். பார்த்துட்டு என்னன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரி, ஓகே, பாய்.